அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு சுவாலஜி அண்டு பயோசுவாலஜி குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்தாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டில் அதற்கான வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 5 மார்க்கை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ்க்கு வந்து உடனே அப்டேட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசனில் 2 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உயிரினங்களில் நடைபெறும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறைகள், அதாவது கருவுறுதல் முறைகளை யாவை. அதுக்கடுத்து கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன, அதன் வகை. இது நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா அண்டச்செல்லின் அமைப்பை படத்துடன் விவரி. இந்த அண்டசெல் விந்து செல் இந்த படம் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம், எக்ஸ்பிளைனோட 5 மார்க் கேட்கலாம். அதனால் அதை படிச்சிங்க. மாதவிடாய் சுழற்சியின் பல்வேறு நிலைகள் யாவை, பல்வேறு மாதவிடாய் குறைபாடுகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லி இருக்கும். அதெல்லாமே படிச்சிங்க. அந்த இனச்செல் உருவாக்கும்னு சொல்லிட்டு இருக்கும். விந்து செல் அண்டசெல் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு 5 மார்க்ஸு எக்ஸ்ட்ரா படிச்சிங்க. அதுக்கடுத்து இனப்பெருக்க நலனில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு தடுப்பு முறைகள் பற்றி விளக்குக, இனப்பெருக்க துணை தொழில்நுட்பங்கள் குறித்து கட்டுரை வரைக, கருவின் குறைபாடுகளை கர்ப்ப காலத்தில் கண்டறியும் முறை விவரி, தற்கால கருத்தடை முறைகள் குறித்து விவரித்து எழுதுக. இது வந்து தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு. அதுக்கடுத்து 4th லெசனில் பார்த்தீங்கன்னா மரபு கடத்தலின் கொள்கை மற்றும் கோட்பாடு, பழப்பூச்சியை உதாரணமாக கொண்டு மரபு சமநிலை அடிப்படையில் பார் நிர்ணயம் நடைபெறுவது விவாதி, மனிதனில் காணப்படும் உடல குரோமோசோம் சார்ந்த ஒருங்கற்ற பன்மங்களை விவரி, மனிதனில் காணப்படும் பால் குரோமோசோமில் இயல்பு மாற்றம். இதில் ஒரு சில கொஷின்ஸுக்கெலாம் 2 மார்க் 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. XY ZW இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அது எப்படி ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த லெசன்லாம் படிக்கிறப்ப கொஞ்சம் படிச்சிங்க. இன்டீரியர் கொஸ்டின் அந்த கம்பல்சரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான லெசன்ஸில் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து மூலக்கூறு மரபியல், மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பு, DNA ரேகை அச்சிடல் என்றால் என்ன, அதன் பயன், இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. இதோட படிநிலைகள் என்ன, இதுவும் படிச்சிங்க. அதுக்கடுத்து 6th லெசன் பார்த்தீங்கன்னா பரிணாமம், இந்த ஹாண்டின் வெயின்பர்க் சமன்பாட்டை வந்து படிச்சிங்க. டார்வின் கோட்பாட்டிற்கான முக்கிய எதிர்கருத்துகள், இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இயற்கை தேர்வு செயல்படு நிலை கரும்புள்ளி அந்து பூச்சினை எடுத்துக்காட்டாக கொண்டு விளக்குக, இந்நிகழ்ச்சியில் எவ்வாறு அழைக்கலாம், அல்லது தொழிற்சாலை மெலானாக்கம், சரிங்களா, மெலானியாக்கம் என்றால் என்ன, இது எல்லாமே சேம் கொஸ்டின் தான். இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. எமர்சன் சிற்றினமாக்களை எவ்வாறு வரையறை செய்துள்ளார், இதன் வகை விளக்கு, பரிணாமம் பற்றிய லாமார்க் கோட்பாடு அல்லது பயன்பாடு மற்றும் பயன்படா கோட்பாடு விளக்குக, டார்வின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை விவரி, இயற்கை தேர்வு கோட்பாட்டை விவரித்தவர் யார், கோட்பாட்டின் கருத்துக்கள். எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். மரபற்று போதல் என்றால் என்ன, இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. பி குரூப்புக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதன் வகைகளை விவரி, மரபற்று போதலின் வகைகளை விவரி, சரிங்களா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மனித நலன் மற்றும் நோய், நமக்கு பார்த்தீங்கன்னா நோய் தடைக்காப்பியல் பி குரூப்புக்கு, பியூர் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தனித்தனி லெசனாக இருக்கும். அதே பயாலஜி ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 லெசனில் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதை செக் பண்ணி நீங்கள் வந்து நோட் பண்ணிங்க. இப்போ 7வது லெசன் பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா நோய்களை பற்றி சிறு குரூப்பு வரைக, மனிதனில் பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி விளக்குக, போதை மற்றும் மதுவை வரையறையின்றி பயன்படுத்துவதை தடுக்க சில வழி பரிந்துரை செய்க, மனிதர்களுக்கு பாக்டீரியங்களால் உண்டாகும் நோய்கள் மற்றும் அது பரவும் விதம் குறித்து எழுதுக. 8th லெசனில் பார்த்தீங்கன்னா இம்யூனோகுளோபின் அமைப்பை விவரி, அதாவது 7 8 பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேமாக இருக்கும். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தனித்தனியாக இருக்கும். தடுப்பு மருந்துகள் என்றால் என்ன, அதன் வகை, இது பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இயல்பான நோய் தடைக்காப்பியல் வகை மற்றும் செயல்படும் முறை எழுதுக, எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் வினைகளின் வகை. அதுக்கடுத்து 9th லெசன் மனித நலனில் நுண்ணுயிரிகள், தொழில்துறை ஆல்கஹால் என்பது என்ன, அது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அல்லது எத்தனால் தயாரித்தல் முறை விவரி, உயிரிய தீர்வில் நுண்ணுயிரிகளோட பங்கு, நுண்ணுயிரி எரிபொருட்களின் அமைப்பை விவரி, சரிங்களா. இதுதான் 5 மார்க்ஸு. இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிங்க. அடுத்த வீடியோவில் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த சப்ஜெக்ட் கொஷின் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.